வணக்கம். புதுவை லாஸ்பேட்டை தாகூர் நகரில் துணை மண்டல அறிவியல் மையம் மற்றும் கோளரங்கம் அமைப்பதற்கு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி அடிக்கல் நாட்டி கல்வெட்டை திறந்து வைத்தார். புதுவை அரசு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அறிவியல் தொழில்நுட்ப மாமன்றம் ஆகியவை சார்பில் கொல்கத்தா தேசிய அறிவியல் அருங்காட்சியக மாமன்றத்துடன் இணைந்து ரூபாய் 30 கோடியே 40 லட்சம் செலவில் துணை மண்டல அறிவியல் மையம் மற்றும் கோளரங்க அடிக்கல் நாட்டு விழா லாஸ்பேட்டை தாகூர் நகரில் நடைபெற்றது. விழாவிற்கு முதலமைச்சர் வைத்தியலிங்கம் தலைமை தாங்கினார். மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி அடிக்கல் நாட்டி பேசினார். அப்பொழுது தற்பொழுது இந்த கோளரங்கத்திற்கு ரூபாய் 3 கோடியே 40 லட்சம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மீதமுள்ள 1 கோடியே 60 லட்சத்திற்கு இந்த பகுதியிலேயே டைனோசர் பார்க் அமைக்க புதுவை அரசு திட்டம் தீட்டி தர வேண்டும். அதனை நிறைவேற்றி தர தயாராக இருக்கிறேன் என்றார். 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட சிறிய மாநிலமான புதுவையில் இலவச மருத்துவ கல்வி வழங்கப்படுகிறது. திட்டங்களை போடுவதும் அறிவிப்பதும் சுலபம். அதற்குரிய நிதி ஆதாரத்தை ஒதுக்கி திட்டங்களை முடிக்க வேண்டும். அப்படி முடிக்கப்படும் திட்டங்கள் என்னுடைய திட்டங்கள் என்று கூறுவது முட்டாள்தனம். அறிவித்த திட்டங்களை நடைமுறைக்கும் மக்கள் பயன்பாட்டிற்கும் கொண்டு வருவதுதான் அரசின் பெருமை. வைத்தியலிங்கம் தலைமையிலான காங்கிரஸ் அரசு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது. இந்தியாவிலேயே புதுவை மாநில மக்கள்தான் அதிகமான சலுகைகளை பெற்று வருகிறார்கள். கடந்த காலங்களில் புதுவைக்கு மத்திய நிதி ரூபாய் 600 முதல் 900 கோடி வரைதான் கிடைத்தது. கடந்த பட்ஜெட்டில் புதுவைக்கு ரூபாய் 2750 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளன. இதைவிட கூடுதலாக ரூபாய் 750 கோடி மத்திய அரசிடம் இருந்து பெற்றுள்ளோம். கோளரங்கம் உள்ளிட்ட திட்டங்களுக்கான நிதியையும் இணைத்தால் சுமார் 3300 கோடி நிதி மத்திய அரசிடம் பெற்றிருக்கிறோம். இந்தியாவிலேயே புதுவை முன்மாதிரி மாநிலமாக கொண்டு வருவதுதான் அரசின் எண்ணம். இந்தியாவில் கல்வியில் கேரளாதான் முதலிடத்தில் இருந்தது. அந்த இடத்தை தற்பொழுது புதுவை பெற்றுள்ளது. மத்தியில் காங்கிரஸ் அரசு இருந்து புதுவையில் காங்கிரஸ் அரசு அமைந்தால்தான் கூடுதல் நிதி கிடைக்கும். மாநிலத்தின் வளர்ச்சி தொடர காங்கிரஸ் ஆட்சியே நீடிக்க வேண்டும் என்று பேசினார். விழாவில் அமைச்சர்கள் வல்சராஜ், ஷாஜகான், தலைமை செயலாளர் சந்திரமோகன், சிறப்பு செயலாளர் தேவநீதிதாஸ், கொல்கத்தா தேசிய அறிவியல் அருங்காட்சியக மாமன்ற இயக்குநர் KG குமார், கவுன்சிலர் பழனிசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்திய மீனவர்களை கைது செய்த சிங்கள கடற்படையினரை கண்டித்து முன்னாள் முதல்வரும் திமுக மாநில அமைப்பாளருமான ஜானகிராமன் தலைமையில் திமுகவினர் தலைமை தபால் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் செய்தனர். இலங்கை கடற்பகுதியில் மீன் பிடித்ததாக நேற்று முன்தினம் நாகை மற்றும் காரைக்கால் மீனவர்கள் 106 பேரை சிங்கள ராணுவத்தினர் சிறைப்பிடித்தனர். தற்பொழுது மேலும் 24 தமிழக மீனவர்களை சிங்கள ராணுவத்தினர் சிறைப்பிடித்துள்ளனர். இதனை கண்டித்து நேற்று தமிழகம் முழுவதும் திமுகவினர் போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் புதுவையில் மீனவர் அணி சார்பில் இன்று புதுவை தலைமை தபால் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக இளைஞர் அணி அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சிவா, மீனவர் அணி அமைப்பாளர் கவுன்சிலர் சக்திவேல் ஆகியோர் தலைமை தாங்கினர். மாநில திமுக அமைப்பாளர் ஜானகிராமன் கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாநில துணை அமைப்பாளருமான திரு SP சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜாராமன், நந்தா சரவணன், பொருளாளர் அனிபால் கென்னடி, வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் திரு நடராஜன், ஏம்பலம் தொகுதி திமுக செயலாளர் ஏம்பலம் செல்வம், திருவாண்டார் கோவில் காந்தி, இளைஞர் அணி துணை அமைப்பாளர் அலெக்சாண்டர், லோக கணேசன், கவுன்சிலர்கள் சக்திவேல், சதாசிவம், சேகர், திமுக தொகுதி செயலாளர்கள் தைரியநாதன், செந்தில்குமார், குமாரசுப்பிரமணி, சிவதாசன் மற்றும் ஆண்டியார்பாளையம் ஜோதி, மதகடிப்பட்டு பழனி, கலித்தீர்த்தாள் குப்பம் சுந்தரி அல்லிமுத்து, சக்திவேல் கவுண்டர், கண்ணபிரான், குமார், சவுந்தரராஜன், முத்துக்கண்ணு, இளங்கோ, துரை, தங்கவேலு உட்பட திமுகவினர் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் சுகாதாரத்துறை ஊழியர்களின் போராட்ட அறிவிப்பை ஒட்டி புதுவை காவல்துறை 144 தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த தடை உத்தரவு அமலில் இருக்கும் பொழுது ஊர்வலம் எதுவும் நடத்த முடியாது. ஆனால் இன்று புதுவையில் திமுகவினர் தடை உத்தரவை மீறி தலைமை தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக புதுவை மீனவர்களை ஒன்று குவித்து வரும் ராஜபட்சேவுக்கு இறுதி எச்சரிக்கையாக நேற்றைய தினம் தமிழகத்திலே தலைவர் கலைஞர் அவர்களின் ஆணைப்படி போராட்டம் நடந்திருக்கின்றது. இன்றைக்கு புதுவையிலே அது விதைக்கப்பட்டிருக்கின்றது. இது முதல் கட்ட போராட்டம். இந்த விதையானது வளர்ந்து ஆலமரமாகி நாளை எந்த ஒரு மீனவனும்
எந்த ஒரு இடத்தில் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக உயிரையும் கொடுக்க துணிவோம் என சொல்லி விடைபெறுகின்றனர். உழைப்பாதாக தமிழர்களை கொன்று குவிக்கின்ற ஒரு இனவரி அரசு அங்கு இருக்கின்ற தமிழர்களை கொன்று குவித்ததோடு இல்லாமல் இன்று புதுவையைச் சேர்ந்த காலைப்பகுதி மீனவர்களும் நாகையில் இருக்கின்ற அந்த மீனவர்களும் இன்று ஏறக்குறைய 106 பேர் இன்றைக்கு சிறையில் வைத்திருக்கிறார் இலங்கையில். அது தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர் மற்றும் உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழரும் பொது தெரிந்திருக்கிறார்கள். தமிழகத்திலே என்னுடைய தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. அது நாடு முழுவதும் இன்று உணர்ச்சிகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. இது இந்திய அரசாங்கம் புரிந்து உடனடியாக இலங்கைக்கு எச்சரிக்கை அளித்து அங்கு இருக்க மீனவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். புதுவை பிரதேச மகளிர் காங்கிரஸ் சிறப்பு கூட்டம் கம்மன் கலையரங்கில் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவியும் பாராளுமன்ற உறுப்பினருமான பிரபா தாக்கூர் முன்னிலையில் நடைபெற்றது. புதுவை கம்பன் கலையரங்கில் புதுவை பிரதேச மகளிர் காங்கிரஸ் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில தலைவி விக்டோரியா தலைமை தாங்கிட துணைத் தலைவி பக்ரியம்மாள் வரவேற்று பேசினார். சிறப்பு அழைப்பாளர்களாக அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவியும் பாராளுமன்ற உறுப்பினருமான பிரபா தாக்கூர் மற்றும் துணைத் தலைவி கமலாட்சி சர்மா ஆகியோர் கலந்து கொண்டு மகளிருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி மற்றும் அமைச்சர் வல்சராஜ், காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் புசி ஆனந்த், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலாஜி, சபாபதி, ஜெயமூர்த்தி, பொதுச் செயலாளர் விநாயகமூர்த்தி, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சங்கர், முன்னாள் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏ.கே.டி. ஆறுமுகம், செய்தி தொடர்பாளர் வீரராகவன் மற்றும் நிர்வாகிகள் கமலினி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை நகரமன்ற துணைத் தலைவரும் விழிப்புணர்வு நாயகருமான திரு ஜான்குமாரின் பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதிலும் உள்ள ஆண்களுக்கு இலவச பேண்ட் சட்டை துணி வழங்கும் திட்டத்தினை துவக்கியுள்ளார். புதுவை நகரமன்ற துணைத் தலைவரும் விழிப்புணர்வு நாயகருமான திரு ஜான்குமார் நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதிலும் உள்ள பல்வேறு நலப்பணி திட்டங்களை செய்து வருகிறார். இந்நிலையில் இவர் பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதிலும் உள்ள பெண்களுக்கு இலவச புடவை வழங்கும் திட்டத்தினை துவக்கி வெகு சிறப்பாக செயல்படுத்தி வந்த திரு ஜான்குமார் நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள ஆண்கள் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க அடுத்த திட்டமான தொகுதி முழுவதிலும் உள்ள ஆண்களுக்கு இலவச பேண்ட் சட்டை துணி வழங்கும் திட்டத்தினை துவக்கியுள்ளார். அதன்படி நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதிலும் உள்ள ஆண்களுக்கு அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப இலவச பேண்ட் சட்டை துணியும் அல்லது ஜீன்ஸ் பேண்டும் அல்லது காட்டன் பேண்ட் மற்றும் மின்சாரத்தை சேமிக்கும் 5 வாட்ஸ் CFL பல்பும் வழங்கப்படும். ஒரே குடும்பத்தில் பல ஆண்கள் இருக்கும் பட்சத்தில் ஒரு சிலர் பேண்ட் சட்டை துணியை எடுத்துக்கொண்டு மற்ற இருவர் ஒன்று சேர்ந்து மின்சாரத்தை சேமிக்கும் அயன் பாக்ஸ் மற்றும் 5 வாட்ஸ் CFL பல்பும் பெற்றுக் கொள்ளலாம். அதாவது பேண்ட் சட்டை துணியோ அல்லது ஜீன்ஸ் பேண்டோ வேண்டாம் என்றால் அந்த குடும்பத்தில் உள்ள இருவர் ஒன்று சேர்ந்து பேண்ட் சட்டை துணிக்கு பதிலாக ஒரு அயன் பாக்ஸ் மற்றும் மின்சாரத்தை சேமிக்கக்கூடிய ஒரு 5 வாட்ஸ் பல்பும் பெற்றுக் கொள்ளலாம். தற்பொழுது ஜீன்ஸ் பேண்ட் மற்றும் காட்டன் பேண்ட் 28, 30, 32 ஆகிய இடுப்பு அளவு கொண்டவையாக உள்ளது. எனவே இந்த இடுப்பளவு கொண்ட இளைஞர்கள் மட்டும் முதல் கட்டமாக வந்து பெற்றுக் கொள்ளலாம். அடுத்த வாரம் 34, 36, 38, 40 ஆகிய இடுப்பு அளவு கொண்ட ஜீன்ஸ் பேண்ட் மற்றும் காட்டன் பேண்ட் வரவுள்ளதால் அந்த அளவு இடுப்பளவு கொண்ட இளைஞர்கள் அடுத்த வாரம் வந்து பெற்றுக் கொள்ளலாம். மேலும் தற்பொழுது வேட்டி சட்டை துணி வராத காரணத்தால் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் வேட்டி சட்டை வேண்டும் என்போர் வந்து வாங்கிக் கொள்ளலாம். மேலும் நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் உள்ள பெண்களுக்கு இலவச புடவை வழங்கும் திட்டத்தின் கீழ் விடுபட்ட பெண்களுக்கு இன்று வியாழக்கிழமை முதல் வழங்கப்படும். இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற விரும்புவோர் தினமும் காலை 9 மணி முதல் மதியம் 1:30 மணி வரையிலும் மாலை 3:30 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் நேரடியாக திரு ஜான்குமார் வீட்டிற்கு வந்து பெற்றுக் கொள்ளலாம்.
புதுவை லாஸ்பேட்டையில் கொசுவினை ஒழிக்க மற்றும் குப்பையை அகற்ற கோரி கொசுவலை தாரை தப்பட்டையுடன் மாணவர் மற்றும் இளைஞர்களின் நடைபயண ஊர்வலம் நடைபெற்றது. புதுவை லாஸ்பேட்டையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் கொசுக்களை ஒழிக்க வேண்டும் மற்றும் குப்பைகளை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி தாரை தப்பட்டையுடன் மாணவர் மற்றும் இளைஞர்களின் நடைபயண ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்திற்கு சங்க செயலாளர் ஆனந்த், கன்வீனர் வெங்கடேசன் தலைமை தாங்கிட ரஞ்சித், பாலாஜி, ராம்கோபால், ரோகன் மற்றும் கிளை நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். ஊர்வலத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் பெருமாள் லாஸ்பேட்டை வானவில் பேருந்து நிலையத்தில் துவக்கி வைத்தார். பல முக்கிய பகுதிகளுக்கு சென்ற ஊர்வலத்தை உழவர் சந்தை பேருந்து நிலையத்தில் ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் லெனின் துரை முடித்து வைத்தார். ஊர்வலத்தில் ஏராளமான மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தினர். புதுவை அரியாங்குப்பம் தொகுதியில் 78 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள 3 கட்டிடங்களை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார். புதுவை மாநிலம் அரியாங்குப்பத்தில் உள்ள ஆர்கே நகரில் சலவை தொழிலாளர்களுக்கு 37 லட்சம் செலவில் ஓய்வறை கட்டிடம் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. இதேபோல அதே பகுதியில் 36,50,000 செலவில் பல்நோக்கு கட்டிடம் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. இதேபோல அரியாங்குப்பத்தில் 4,50,000 செலவில் அங்கன்வாடி கட்டிடம் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் பெரும் முயற்சியால் கட்டப்பட்டுள்ள இக்கட்டிட திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினரும் மாநில பாமக செயலாளருமான திரு அனந்தராமன் தலைமை தாங்கிட சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் நமச்சிவாயம் கட்டிடங்களை திறந்து வைத்தார். விழாவில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் திரு ஆனந்தன், கவுன்சிலர் பரமேஸ்வரி பாலபாஸ்கர், பஞ்சாயத்து தலைவி அன்னம் அசோக்ராஜ், துணைத் தலைவர் கெங்கமுத்து, அறங்காவல் குழு தலைவர் சுரேஷ்குமார் உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.